நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மேட்டுப்பாளையம் ஸ்ரீ வனபத்ரகாளியம்மன் திருக்கோவில் ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு ஆற்றுப்படுக்கையில் முன்னோர் வழிபாடு மற்றும் புதுமண தம்பதிகள் புத்தாடை அணிந்து புதுத்தாலி சரடு அணியும் வழிபாட்டு முறைகளும் நடந்தது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களது முன்னோர்களை வழிபட்டனர். மனித கழிவுகளை சாப்பிடும் மாட்டு சாண பாக்டீரியா தொழில்நுட்பத்துடன் அறிவியல் ஆலோசகர் மாணிக்கம் மனித கழிவுகளை அகற்றும் விஷயத்தில் மத்திய அரசின் உத்தரவை மாநில அரசு நடைமுறைப்படுத்த கோரிக்கை வலுத்துள்ளது. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறை இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரவை அமல்படுத்த தவறிய தமிழகம் உட்பட 5 மாநிலங்களின் தலைமை செயலர்கள் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் கேள்வி எழுப்பியுள்ளது. வி த லீடர்ஸ் அமைப்பு சார்பில் வைகை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை மற்றும் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவின் ஓரிகன் மாநிலத்தை சேர்ந்த 13 வயது மாணவன் ராய் கிம் காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தை தண்ணீராக மாற்றும் புதிய கருவியை உருவாக்கியுள்ளார். அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதானி குழும தலைவர் கௌதம் அதானி 11 கோடி ரூபாய் அசாம் முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார். அதானி அறக்கட்டளை மூலம் 8000 குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளும் நீண்டகால உதவிகளும் வழங்கப்பட உள்ளன. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.